ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மீரா படியில் நடந்துட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ நம்ம பூமி போயிட்டு மீராவை எழுப்புறாங்க. மீரா எந்திரிக்கவே இல்லை. மீராவை தூக்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ அபூர்வோட சித்தி அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, பூமி மீராவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, இதோட இவளோட கதையை முடிச்சிட வேண்டியதுதான். இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம். பூமி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் நினச்சதை சாதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணுறாங்க. ரவுடிங்க கிட்ட சொல்கிறாங்க, டே பூமி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டா போய்கிட்டு இருக்கா, அவள் போகிற வழியிலேயே அவளோட கதையை முடிச்சிருங்க, அவளோட போன கூட யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த ரவுடிங்களும் பூமியை கார்ல இருந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நட்சத்திரா வந்து ககனோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அந்த இடத்துல தான் பார்ட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நட்சத்திராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நட்சத்திரா கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக நட்சத்திரா திடீர்னு பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, என்னோட ககன் மாமாக்காக தான் நான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அவரோட ஃப்ரெண்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவர் வருவார். அவர் வந்தார்னா சும்மா போக மாட்டார், எப்படியாவது அவரை குடிக்க வச்சிட வேண்டியதுதான். ககன் மயக்கத்தில் இருக்கும்போது தான் நான் நினச்சதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டேன் நட்சத்திராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, என்ன நட்சத்திரா உன்னோட பிளான் பார்க்கும்போது எங்களுக்கு வேறு மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் நினைக்கிறது சரிதான். ஏன்னா ககன் வந்து என் பக்கமே வரக்கூட மாட்டேங்கிறாரு. நான் எப்படியோ அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவர் என்னையை தொட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இவருக்கெல்லாம் இப்படி பண்ணாதான் வேலைக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டரை வர வைக்கிறாங்க. வெயிட்டர் கிட்ட ககன் குடிக்கிற ட்ரிங்க்கில் மயக்க மருந்தை கலந்துடுறாங்க. அந்த ட்ரிங்க்கையும் அவர் கொண்டு போயிட்டு ககன் கிட்ட குடிச்சிடுறாங்க. ககன் அந்த ட்ரிங்கை குடிச்சதுமே கொஞ்சம் மயக்கமாயிடுறாரு. அப்போ நட்சத்திரா போயிட்டு, இதுதான் சரியான நேரம், என் வேலையை நான் பார்க்க போகிறேன், நீங்கள் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு ககனை கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ககன் வந்து மயக்கத்தில் நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க, என்ன நட்சத்திரா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்ல, அப்போ நட்சத்திரா சொல்கிறாங்க, ககன் மாமா எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல, நீங்கள் பூமி பின்னாடியே போய்கிட்டு இருக்கீங்க, எனக்கு உங்கள் கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாங்க. அப்போ நம்ம ககன் வந்து நட்சத்திராவை பல்லார்னு ஒரு அறை வச்சிடுறாங்க. அப்போ நட்சத்திரா கேட்குறாங்க, இப்போ எதுக்காக நீ அடிச்சிங்க, நீங்களாம் ஒரு ஆம்பளையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ககனை பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போ ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், பூமி எனக்கு மட்டும்தான், பூமியை என்னையும் பிரிக்கணும்னு நினச்சா அவங்கள நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போது ககனை பார்த்து நட்சத்திரா சொல்கிறாங்க, என்ன பூமியை தேடி போறியா, போ, பூமி உயிரோடவே இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககனுக்கு ஒன்றும் புரியல, என்ன நட்சத்திரா சொல்கிற, எதுக்காக இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, ஆமாண்டா இன்னைக்கு நைட்டு பூமி போனமா தான் வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ககனுக்கு ஒன்றுமே புரியல. நட்சத்திராவை அடித்து கேட்குறாங்க, நீ ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நட்சத்திரா சொல்கிறாங்க, எங்கள் மம்மி அவளோட கதையை இன்னையோட முடிச்சிருவாங்க, ஏன்னா அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்க, நீ வேணா அவளுக்கு ஃபோன் பண்ணி பாரு, அப்போ தெரியும் நான் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககன் வந்து பயங்கரமாக பதட்டமாயிடுறாரு. பூமி எப்படியாவது ஃபோன் எடு அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் பூமி ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்போ நட்சத்திரா சொல்கிறாங்க, என்ன நான் சொன்னது கரெக்ட் தானே, பூமி ஃபோன் எடுத்துருக்க மாட்டாளே, அவ்வளவுதான், அவளோட கதை முடிஞ்சது, இனிமேட்டு நீங்களும் நானும் சேர்றதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ககன் வந்து நட்சத்திரத்தை சொல்கிறாங்க, பூமியை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நட்சத்திரா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போ ககன் போகும்போது நட்சத்திரமும் பின்னாடியே போயிடுறாங்க. நீ எப்படி பூமியை காப்பாற்றுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககனோட காரில் நட்சத்திரமும் ஏறி உட்காந்துடுறாங்க. அப்போது நம்ம ககன் வந்து வேகமாக காரை ஓட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ககனுக்கு ஒரு யோசனை வருது. ஒரு இடத்துல காரையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. காரை ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாமல் வெளியில் போயிட்டு அபூர்வாக்கு கால் பண்ணுறாங்க. என்ன அபூர்வா மேடம், பூமியை கடத்திட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, ஆமாண்டா இன்னையோட பூமியோட கதை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ககன் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பூமியை உயிரோட விடணும், பூமியோட வாழ்க்கையில் விளையாண்டிங்க அவ்வளவுதான், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு உங்களால் யோசிக்க கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அபூர்வாக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, ஆமாம் நான் பொடி வச்சு தான் பேசுகிறேன், கொஞ்சம் நான் அனுப்புகிற ஃபோட்டோவை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா காரில் இருக்கும்போது நட்சத்திரா கூட செல்ஃபி எடுத்து அபூர்வாக்கு அந்த ஃபோட்டோவை அமைச்சிடுறாங்க. பார்த்தீங்களா யார் இருக்கா என் கூட, உங்கள் பொண்ணு இப்போ என்னோட கஸ்டடியில் இருக்கா, நீங்கள் பூமியை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க, அதே நிலைமை தான் இப்போ உங்கள் பொண்ணுக்கும் வரும், பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட அபூர்வாக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, இங்கே பாரு ககன் என் பொண்ணை எதுவும் செஞ்சிடாத அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து ககன் கிட்ட கெஞ்சுறாங்க. இதை கேட்ட ககன் வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, நான் உன் பொண்ணை எதுவுமே செய்யாமல் இருக்கணும்னா நீ பூமியை எதுவுமே செய்யக்கூடாது, பூமிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்புறம் உன் பொண்ணை அதே மாதிரி கொலை பண்ணி போட்டுருவேன், உன் பொண்ணோட டெட் பாடி யாருக்குமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை
இதை கேட்ட அபூர்வாவும் இங்கே பாரு நான் பூமியை எதுவுமே செய்ய சொல்ல மாட்டேன், நான் அந்த ரவுடிங்க கிட்ட ஃபோன் பண்ணி வேணா சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ககனும் அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க அப்படி வா வலிக்கு ஒழுங்கு மரியாதையா அந்த ரவுடிங்க கிட்ட சொல்லு, பூமியை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட அபூர்வாவும் சொல்கிறாங்க சரி சரி நான் சொல்லிடுறேன், நீ நட்சத்திராவை எதுவும் செஞ்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை வச்சிடறாங்க. அப்போ அபூர்வா வந்து அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ரவுடிங்கெல்லாம் அந்த ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா ரவுடிங்கெல்லாம் வந்து பூமியை ஒரு மலைப்பகுதிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பூமியை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் சொல்லுவான் டே அந்த மேடம் தாண்டா ஃபோன் பண்ணுறாங்க, இப்போ ஃபோன் எடுத்து நம்ம எந்த விஷயத்தையும் சொல்ல வேணாம், இவளோட கதையை முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கா அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட அந்த ரவுடிங்களும் பூமியை மல்லுக்கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம அபூர்வா வந்து ககனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாரு ககன், நான் அந்த ரவுடிங்களுக்குலாம் ஃபோன் பண்ணேன், ஆனால் அவங்கெல்லாம் ஃபோன் எடுக்கவே இல்லை, ஆனால் அவங்க பூமியை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியும், அங்கே வேணா நீ போயிட்டு உன் பூமியை காப்பாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ககன் வந்து சொல்கிறாங்க சீக்கிரம் அந்த இடம் எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அப்போ அபூர்வா வந்து ஒரு மலைப்பகுதியை சொல்கிறாங்க. நம்ம ககனும் அந்த மலைப்பகுதிக்கு காரை ஸ்பீடாக ஓட்டிட்டு போயிடறாங்க. அங்கே உள்ளக்க போயிட்டு பூமின்னு சொல்லிட்டு நம்ம ககன் தேடி அலையிறாங்க. நட்சத்திரம் ககன் பின்னாடியே ஓடிட்டு போகிறாங்க. அப்போ பூமி ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம ககன் பார்த்துடுறாங்க. அப்போ அந்த ரவுடிங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு நம்ம பூமியை காப்பாற்றுறாங்க. அப்போ நட்சத்திரம் வந்து அந்த ரவுடிங்க கிட்ட சொல்கிறாங்க டே ஏன்டா இப்படி முட்டாளாக இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், அவளோட கதையை முடிங்கதா அப்படின்னு சொல்ல அப்போ அவங்கெல்லாம் அடி வாங்கிட்டு ஐயோ எங்களால் முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நட்சத்திரம் வந்து சொல்கிறாங்க நீங்களாம் வேலைக்கே ஆக மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பூமியை துரத்திட்டு ஓடுறாங்க. நம்ம பூமியும் அந்த ரவுடிங்க எங்கடா மறுபடியும் நம்மளை வந்து ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ஓடிக்கிட்டே போகிறாங்க. அங்கே போனால் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும். அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம பூமி போயிட்டு ஐஸ் ரூம்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்க. அப்போது நட்சத்திரம் வந்து வருவாங்க, நீ சரியான இடத்துல தான் போய் ஒளிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பூமியை வச்சு லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா அபூர்வா வந்து ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நட்சத்திரம் கேட்பாங்க எங்கடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ நட்சத்திரம் சொல்லுவாங்க மம்மி நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டியில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அபூர்வா சொல்லுவாங்க நீ போய் சொல்லாத, இப்போ தான் ககன் நீயும் அவனும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எனக்கு அமிச்சான், நீ ஒழுங்கு மாதிரி தான் சொல்லி ககன் கூடயா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நட்சத்திரா சொல்லுவாங்க நான் ககன் கூடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எடுத்து சொல்லுவாங்கன்னா அபூர்வா வந்து நம்பவே மாட்டாங்க. ஒழுங்கு மரியாதையாக அந்த இடத்துல இருந்து சீக்கிரவா இல்லைனா உன் உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கேப்பில் நம்ம ககன் வந்து பூமி இருக்கிற ரூம்குள்ளே ஓடி வந்துருவாங்க. நம்ம ககன் உள்ளே போனது தெரியாமல் நட்சத்திரா வந்து அந்த ரூமை பூட்டிட்டு இங்கே கடந்து சாவடி, இனிமேட்டு உன்னையும் உயிரோட நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுவாங்க. ககன் மாமா வேற எங்கே போனாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ககனை தேடிட்டே போயிடுவாங்க. இந்த சைடு நம்ம ககன் பூமி ரெண்டு பேருமே அந்த ரூம்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ நம்ம பூமி வந்து குளிர் தாங்க முடியாமல் அந்த இடத்துல மயங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. ஆனால் நம்ம ககனை பார்த்ததுமே அவங்களுக்கு உயிர் வந்த மாதிரி ஆகிடும். அப்போ பூமி வந்து ககன் கிட்ட சொல்லுவாங்க எனக்கு தெரியும், நான் எந்த ஆபத்தில் இருந்தாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து ககன் கூட பேசிக்கிட்டே அப்படியே மயங்கிடுறாங்க. நம்ம ககனும் பூமி ரொம்ப குளிரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஷர்ட் எடுத்து பூமி மேலே போற்றி விட்டுறாங்க. அப்போ நைட்டு ஃபுல்லாகவுமே அங்கே தான் இருப்பாங்க. நம்ம ககனும் இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு எப்படியாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் ஃபோன் யாருக்குமே ரீச் ஆகாது. அவங்க கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, கதவையும் திறக்க முடியாது. அன்றைக்கி நைட்டே நம்ம ககன் வந்து பூமி கூட தான் ஸ்டே பண்ணுவாங்க. மறுநாள் காலையில் நம்ம பூமி எந்திரிச்சு ககன் பக்கத்தில் இருக்கிறத பார்ப்பாங்க. அப்போ ஒரே அழுகையாக அழுவாங்க. அப்போ ககன் வந்து பூமி கிட்ட கேட்பாங்க இப்போ எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க என் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ ககன் சொல்லுவாங்க இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்கே ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பூமியை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம அபூர்வா வந்து ககன் மேலே செம்ம கோபத்தில் இருப்பாங்க. எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையுமே நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி ககன் பூமி ரெண்டு பேருமே ஒரு ஃபேக்ட்ரியில் தனியாக இருக்காங்க, அவங்கள நீங்கள் எப்போ போனீங்கன்னா கையும் கழுவுமா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு மீடியாக்காரங்களும் அவங்க எப்படா கதவு திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக வாசலில் கேமரா மைக் எல்லாத்தையுமே வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க. அப்போ அந்த ஷட்டர் திறக்கும்போது நம்ம ககன் பூமி ரெண்டு பேருமே உள்ளே இருந்து வெளியில் வருவாங்க. அவங்க ரெண்டு பேருமே மீடியாக்காரங்க ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ககன் வந்து எல்லாருமே வச்சு வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, ஒரு பொண்ணு இந்த இடத்துல மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு நான் அவளுக்காக ஹெல்ப் பண்ண வந்தால் நீங்கள் இப்படி எங்களே மாட்டி விடுறதுக்கு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெனமட்டா பேசிட்டு நம்ம பூமியை கூப்பிட்டுட்டு நம்ம ககன் வந்து அங்கே இருந்து போயிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சிருக்கு. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.